ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு மீன்ஸ் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து என்னோடய ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ் வந்து பெல்லி ஃபேட் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எந்த வீடியோவும் போடலை, எனக்கு டைமும் இல்லை, ப்ளஸ் வந்து எந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை. அண்டு எகெயின் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு என்னோடய ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பெல்லி ஃபேட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது ஒரு 3 எக்ஸசைஸஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்டு 7 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 7 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது, ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் உங்கள் பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஃபேட் நம்மளோட ஸ்டொமக்கில் டெபாசிட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேலரிஸ் தான். ஸோ நம்ம வந்து அதிகமாக கேலரிஸ் வந்து இன்டேக் பண்ணுவோம். அது சுகரி ஃபார்ம்லேயாக இருக்கட்டும், லிக்விட் ஃபார்ம்லேயாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், எப்படின்னாலும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அதிகமாக வந்து கேலரிஸ் இன்டேக் பண்ணுவோம். அண்ட் அதுக்கேற்றபடி நம்மளோட பாடிக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கலன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கேலரிஸாக வந்து ஸ்டோர் ஆகிடும். கேலரிஸ் பேர்ன் ஆகாது, அங்கங்கேயா ஸ்டோர் ஆகி ஃபேட்டாக டெபாசிட் ஆகி பெல்லி ஃபேட்டெல்லாம் நம்ம உடம்புல வந்து க்ரியேட் ஆகும் ஆர் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் விமனுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெல்லியில் தான் வந்து டெபாசிட் ஆகும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக எக்ஸசைசஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங், இல்லை ஸ்டெப்ஸில் ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெய்லி வந்து ஃபாலோ பண்ணோன்னா, ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆர் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து ஓரளவு ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஜெனட்டிக்கலி பேரண்ட்ஸுக்கு வந்து பெல்லி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களோட சில்ட்ரனுக்கு வந்து ஸோ 90% சான்சஸ் இருக்குது பெல்லி வந்து பெருசாக இருக்கிறதுக்கு, அது ஜெனட்டிக்கலி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்களாலையுமே பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இன்னொரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். அட் த சேம் டைம் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப லூஸ் ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமனுக்கு அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து லோவாக இருந்தாலுமே இந்த மாதிரி பெல்லி ஃபேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் வந்து விமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுது, இர்ரெகுலராக இருக்குது, அப்படிங்கும்போதும் அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக சிலவங்களுக்கு மசில்ஸ் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பராக வந்து தூங்காதவங்க, நிறைய தண்ணி குடிக்காதவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பெல்லி ஃபேட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை, நம்மளால் கண்டிப்பாக வந்து எக்ஸசைசஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு அதுக்கான பேஷியன்ஸ், டைம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நிறையா லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெல்லி இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்ண முடியாத மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால் லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களால பிடிச்ச ட்ரெஸ்ஸை வியர் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் இருக்காது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைசஸை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்களால 7 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுக்கே ஒரு சேஞ்ச் வந்து ஃபீல் ஆகும். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம். அது எக்ஸசைசஸை தவிர்த்து வாக்கிங் போகலாம். வாக்கிங் வந்து ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி வந்து 30 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் போகலாம். அப்புறம் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வாக்கிங் ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபைபர்ஸ்,
ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்டு டயட் ஃபாலோ பண்ணலாம். டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வேணும்னா 1 month சேலஞ்ச் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை, பட் ஓகே, நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் சிஸ்டர் வந்து கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 3 எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த 3 எக்ஸசைசஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகாது. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை அடாப்ட் ஆகிறதுக்கு நமக்கு 2-3 days ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஹேண்ட்ஸை உங்களோட ஹெட்டில் கொடுங்க. அண்ட் உங்களோட லெக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு க்ராஸாக இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 30 times நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு வாட்டி இந்த லெக்குக்கு, அப்புறம் இந்த லெக்குக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ நம்ம 30 times பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் 2 sets பண்ணணும். ஸோ 30 + 30 60 நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். இதுவும் அதே தான். நீங்கள் 30 + 30 times 60 times பண்ண வேண்டியது தான். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களோட காலை வந்து தூக்கிட்டு கையை இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 times பண்ணணும். ஸோ 60 times. இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ். அண்டு இப்போ வந்து இதுவும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் போக போக உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகாது. ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்படி க்ராஸாக வந்து டச் பண்ணணும். இதுதான் நம்மளோட தேர்ட் எக்ஸசைஸ். இதையுமே நம்ம 30 + 30 60 times பண்ணணும். அண்ட் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இந்த நம்மளோட நீஸ் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட லெக்கை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அண்டு உங்களால் கீழே உங்களோட லெக்ஸை டச் பண்ண முடிஞ்சால் இன்னும் நல்லது. நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து டச் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த எக்ஸசைசஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரை பண்ணலாம், இல்லை ஈவினிங் கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்டு மார்னிங்னால் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸஸை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அண்டு நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கனாலும் அதே தான். நீங்கள் ஒரு இந்த எக்ஸசைசஸ் பண்ணி முடித்து 1/2 hourக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 7 daysல உங்களுக்கே கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயட்டையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்போது நம்மளோட ஸ்டொமக்கில் எந்த ஒரு ஃபேட்டும் டெபாசிட் ஆகாது. நம்மளோட பாடியும் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 7 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த அந்த சிஸ்டர் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சிஸ்டர், நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். 7 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோஸ்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். ஸோ இது என்னோடய ஒர்க் தான். நான் வந்து பேப்பரில் பண்ணது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூம். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெய்னி சீசனில் காயப்படும். கெஸ்ட் ரூம் தான். ஸோ இது என்னோடய டெக்கரேஷன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.